ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது எரேமியா 31 அதிகாரம் அதனுடைய 3 வசனம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா ஆவியானவர் உங்ககிட்ட பேச போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்ல போறாரு ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட அப்படின்னா, அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தா, இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உங்களை பார்த்தா சொல்றாரு, அநாதி ஸ்நேகத்தால் நான் ஒன்று ஸ்நேகித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி ஒரு அநாதி ஸ்நேகம், எப்படிப்பட்ட அவரோட அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம், ஏதாவது ஒரு காரியத்துல விழுந்துட்டோம். இது நம்ம கூட இருக்கிற இந்த உலகத்துல நம்ம நம்புற ஒரு பர்சனா இருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் நம்மளோட தவறு தெரிஞ்சு நம்மளை நேசிப்பாங்களா? ஒருவேளை நம்மளோட தவறுகள் தெரிந்தும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏய், நீ இப்படிப்பட்டவளா, நீ இப்படிப்பட்டவனா, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போயிடுவாங்க இல்லையா? ஆனா ஆண்டவருக்கு நம்ம பண்ணக்கூடிய தவறு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு முறையும் அவர் நம்மளை நம்புறாரு இல்லையா? ஏசப்பா நான் விழுந்துட்டேன், என்னால முடியலை அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா விடு, நான் உன்னை நம்புறேன், நீ நிச்சயமா எழுது அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி விடுவாரு இல்லையா? நம்மளோட தவறு தெரிஞ்சும் நம்மளை நேசிக்கிறதுக்கு ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் அன்பு மாறாதது. ஏன்னா அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். வசனம் இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. அவர் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம நம்மளோட தாயே நம்மளை மறந்தா கூட அவர் நம்மளை மறக்க மாட்டாரு. அவரோட அன்பு மாறாதது. ஆனா இன்னைக்கு நம்ம நம்பி இருக்கிற மனுஷங்க நம்மளை பத்தி இப்படி ஒரு காரியம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு நம்மளோட எல்லா இதுவுமே தெரியும், எல்லா தவறுமே தெரியும். அவரால் மட்டும் நம்மளை எப்படி இப்படி நேசிக்க முடியும்? நான் நிறைய டைம் கேட்பேன், ஆண்டவரே நான் எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ தவறு செஞ்சுருக்கேன், எத்தனை முறை நான் உங்களை காயப்படுத்தியிருக்கேன். ஆனாலும் அப்படி இருந்தும் நீங்கள் உங்களோட அன்பை எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க, என்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி அவர் கொடுக்குற அவர் வார்த்தையை கேட்கும்போது, அவர் கூட இருக்கும்போது. அதாவது இப்போல்லாம் சில பேருக்கு எஸ்ப்பா பேசுவாங்களா, எஸ் அப்பா எங்கே பேசுவார் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக பேசுவார். எப்படி பேசுவார்னா, நீங்கள் பைபிள் ரீட் பண்ணது மூலமாக ஆண்டவர் நிச்சயமாக அவங்க கூட பேசுவார். நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து, சங்கீதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்து ஆண்டவரை நினச்சிட்டு, ஏசப்பா நான் இப்போ இந்த பைபிளை எடுத்திருக்கிறேன், ஏசப்பா நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமும் நீங்கள் பைபிளை வாசிக்க போகிறீங்க அப்படின்னா கூட, ஆண்டவரே நான் பைபிளை எடுக்கிறேன், உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக என்னோட கண்களை திறந்தருளுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, நீங்க பேசுற சத்தம் என்னோட செவிகளில் கேட்கணுமப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா ஏதாவது ஒரு காரியத்து குறித்தாவது உங்ககிட்ட பேசுவாருங்க. உங்க உள்ளத்துல அவர் தேய்ச்சக்கூடிய வார்த்தையை தருவாருங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு வேளை பாவத்துல ஏதாவது விழுந்தா கூட தூக்கி நிறுத்த அவர் இருக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு, நீ எப்படி நீ ஒரு பாவி அப்படின்னு சொல்லி நான் உன்னை வெறுத்து தள்ள மாட்டேன், நான் பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவியை நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் உங்களை ஸ்டில் இப்போ கூட நீங்கள் ஒரு காரியத்தில் விழுந்துட்டீங்கன்னா இப்போவும் அவர் உங்களை நேசிக்கிறாரு. ஏன்னா அவரோட அன்பு பெரியது. அவர் தான் சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவரை மட்டும் நோக்கி பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட அன்பை நினைக்கும் போது இந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வரும். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆமென். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நம்ம எப்படியோ ஒரு பாவ சேச்சுக்குள்ளே இருந்து நம்மளை தூக்கி எடுத்து, இன்னும் நம்ம மேலே நம்ம தவறு தெரியும், நம்ம பண்ண காரியம் எல்லாம் தெரியும், நம்மளை நேசிக்க, உண்மையாக நேசிக்க, நமக்கு நம்ம கூடவே இருந்து நம்ம மேலே அன்பை காட்டுறதா அவரால் மட்டும்தாங்க முடியும். ஆண்டவரை நோக்கி பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.